4 ஆண்டுகளாக காதலித்த காதலனை கரம் பிடித்த பெண் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என பார்க்கச் சென்ற நிலையில் பின்னர் வீடு திரும்பவில்லை. மனைவியை காதல் கணவன் தேடிச் சென்ற போது அரசு மருத்துவமனை பிணவரையில் சடலமாக கிடந்துள்ளார். என்ன நடந்தது இளம் பெண்ணுக்கு? ஆந்திர மாநிலம் சித்தூர் மசிதிமிட்டாவைச் சேர்ந்தவர் யாஸ்மின் பானு. இவர் புத்தலப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சாய் தேஜ் என்பவரை 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இவர்களது காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் காதல் ஜோடி இருவரும் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி நெல்லூருக்கு சென்று பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். அதன் பிறகு பிப்ரவரி 13ஆம் தேதி திருப்பதியில் உள்ள முத்தியாலா ரெட்டிப்பள்ளி காவல் நிலையத்தை அணுகி பாதுகாப்பு கோரினர். இதனால் போலீசார் யாஸ்மின் பெற்றோரை வரவழைத்து எச்சரிக்கை மற்றும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். போலீசாரின் அறிவுரையை ஏற்று அவர்கள் சென்றுவிட்ட நிலையில் தம்பதி தனியாக வசித்து வந்தனர். யாஸ்மினின் பெற்றோர் அவரோடு தொலைபேசியில் அவ்வப்போது பேசி வந்துள்ளனர். இந்த நிலையில் சாய் தேஜுக்கு போன் செய்த யாஸ்மின் பெற்றோர் அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவரை பார்க்க யாஸ்மினை அனுப்பும்படியும் கேட்டுக்கொண்டனர். இதனால் சாய் தேஜ் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு காதல் மனைவியை ஒரு காரில் சித்தூருக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கிருந்து யாஸ்மினை அவரது சகோதரர் வேறொரு காரில் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். மனைவி வீட்டிற்கு சென்று ஒரு போன் கூட செய்யாத நிலையில் சாய் தேஜ் மனைவிக்கு போன் செய்து பார்த்துள்ளார். ஆனால் அவரது போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளார். இதனால் மனைவியின் சகோதரருக்கு போன் செய்து பார்த்துள்ளார். அவருடைய போனும் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அவர் யாஸ்மினின் பெற்றோரை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். அவர்களுடைய போனும் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. இதனால் ஏதோ விபரீதம் நடக்க இருப்பதாக உணர்ந்த அவர் உடனடியாக யாஸ்மின் வீட்டிற்கு சென்று மனைவி குறித்து கேட்டுள்ளார். யாஸ்மின் சித்தூர் அரசு மருத்துவமனையில் இருப்பதாகவும் அங்கு சென்று பார்த்துக் கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். இதனால் பதறிப்போன சாய் தேஜ் மனைவிக்கு என்ன ஆனதோ என்று தெரியாமல் பதற்றத்தில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு சென்று மருத்துவமனை முழுவதும் தேடி பார்த்தும் யாஸ்மின் இல்லை. இதனால் சித்தூர் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், பாதுகாவலர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், சிகிச்சைக்கு வந்தவர்கள் என்று பலரிடமும் யாஸ்மினின் போட்டோவை காட்டி விசாரித்துள்ளார். யாரும் பார்க்கவில்லை என்று கூறிய நிலையில் பணியிலிருந்த மருத்துவ பணியாளர் ஒருவர் அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். அந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் சடலம் பிணவரையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். காதல் மனைவி யாஸ்மினின் உடலை பார்த்து கதறி அழுத சாய் தேஜ் தனது மனைவி யாஸ்மின் பானு மரணத்திற்கு அவரது பெற்றோர்களே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். யாஸ்மின் பானுவை அழைத்துச் சென்று ஆணவ கொலை செய்ததாக அவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். சித்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து విచారణை நடத்தி வருகின்றனர். ఇద్దరు 4 ఇయర్స్ నుంచి ఇష్టపడ్డాము. ఇష్టం కాస్త పెళ్లి వరకు పోయి ఇంట్లో వాళ్ళ పెద్దలు ఒప్పుకోక నెల్లూరుకి వెళ్ళి ఫిబ్రవరి 9th మేము ఇద్దరు పెళ్లి చేసుకున్నాము. తర్వాత 3 రోజుల తర్వాత డిఎస్పీ తిరుపతి డిఎస్పీ సార్ దగ్గరికి వచ్చి సరెండర్ అయ్యాము. సార్ దగ్గరికి వచ్చి అన్నీ మాట్లాడుకొని నీకు మాకు సంబంధం అని చెప్పేసి వాళ్ళ నాన్న చెప్పేసి వెళ్ళిపోయారు. దాన్ని 2వ రోజే మళ్ళీ వాళ్ళ అమ్మ, వాళ్ళ అక్క, వాళ్ళ అన్న వాళ్ళందరూ ఇంటికి వచ్చి అయ్యింది ఏదో అయిపోయిందని చెప్పేసి మళ్ళీ ఇంటికి వచ్చి మాట్లాడారు. రోజు ఫోన్లో మాట్లాడుతూ ఉంటారు. మాట్లాడి మీ నాన్నకి ఆరోగ్యం బాగాలేదు, వచ్చి చూసుకోవద్దురా అని చెప్పేసి రోజు మాట్లాడారు. 2 రోజుల క్రితం వాళ్ళ అన్న వచ్చాడు. ఒక 2 గంటల సేపు కూర్చొని తీసుకొని పోతా అని చెప్పేసి ఫోర్స్ చేసి మాట్లాడారు. ఫోర్స్ చేసి మాట్లాడితే నేను పంపించాను చెప్పేసి చెప్పాను. ఒకవేళ అలా ఉంటే నేను వచ్చి తీసుకోవచ్చి నేను చూపించుకొని వస్తాను చెప్పేసి చిత్తూరుకి వచ్చాను. మార్నింగ్ ఒక 11:30కి వచ్చాను. 11:30కి వచ్చి బీసీఆర్ సర్కిల్ దగ్గర ఆ అమ్మాయిని వాళ్ళ అన్న కారులో పంపించి నేను వెళ్ళాను. ఒక అరగంట తర్వాత వాళ్ళ అన్న ఫోను, వాళ్ళ నాన్న ఫోన్, అందరి ఫోన్ స్విచ్ ఆఫ్ వచ్చింది. స్విచ్ ఆఫ్ వచ్చేసి రాగానే వాళ్ళ ఇంటికి వెళ్ళాను. వాళ్ళ ఇంటికి వెళ్ళేసి అడగగానే వాళ్ళ అక్క వచ్చి గవర్నమెంట్ హాస్పిటల్లో ఉంది, వెళ్ళి చూసుకోపో అని చెప్పి చెప్పారు. మేము అప్పటికప్పుడు గవర్నమెంట్ హాస్పిటల్కి వెళ్ళంగానే అక్కడ ఎవరు లేరు. ఎవరో మార్నింగ్ హ్యాంగింగ్ కేసు వచ్చింది, వెళ్ళిపోయారని చెప్పి చెప్పారు.
తర్వాత మళ్ళీ వాళ్ళ ఇంట్లో వాళ్ళకి కాల్ చేసి వాళ్ళు సరిగ్గా రెస్పాండ్ అవ్వలేదు. మళ్ళీ ఏదో చులకనగా మాట్లాడారు. వెళ్ళి మార్చిలో పడింది, వెళ్ళి చూసుకొని చెప్పారు. మళ్ళీ ఆ తర్వాత మార్చి దగ్గరికి వెళ్ళేసరికి ఆ అమ్మాయి ఫోటో చూపించేసరికి ఆ అమ్మాయి మార్నింగ్ చనిపోయింది, మార్చిలో ఉండాలని చెప్పేసి చెప్పారు. காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் பெண்ணை தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி அழைத்துச் சென்று ஆணவக் கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.